ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு எக் பிரியாணியும் கூடவே குக்கும்பர் ரைத்தாவும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மசாலாவுக்கு ஒரு இடிக்கல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு 3 நல்லா பொடியாக நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அது கூடவே பொடியாக நுணுக்கி வச்சுருக்க பவுடரையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பசங்களும் எக் உரிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா வந்து பிச்சு எடுத்துட்டானுங்க. இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக கீறி விட்டுட்டு எக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 hour அரிசி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான எக் பிரியாணி ரெடி. கூடவே குக்கும்பர் ரைத்தாவும் ரெடி.